5 minutes with டாக்டர் சத்யா. இன்னைக்கு டாபிக் என்ன தெரியுமா? புது வருட தீர்மானங்கள். ஒவ்வொரு புது வருஷமும் எல்லாரும் நல்ல புது ட்ரெஸ் போட்டு பிரியாணி சாப்பிட்டு பட்டாசு வெடிச்சு கொண்டாடுறாங்களோ இல்லையோ, நியூ இயர் ரெசல்யூஷன்ஸ், புது வருட தீர்மானங்கள் எடுக்க தவறுவதில்லை. நானும் எடுத்திருக்கேன், நீங்களும் எடுத்திருப்பீங்க. அதுவும் ஒரு நோட்டை எடுத்து 1 2 3 4 5ன்னு போட்டு, ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேனே, இந்த புது வருஷத்தில் நான் தினமும் காலையில் 5 மணிக்கு எழும்பி படிப்பேன், இந்த புது வருஷத்தில் நான் 10 கிலோ வெயிட் குறைக்கணும், இந்த புது வருஷத்தில் வீட்டில் உள்ள யார்கிட்டையும் சண்டை போட மாட்டேன், இந்த புது வருஷத்தில் ராத்திரி 10 மணிக்கு மேலே ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் எல்லாம் பார்க்க மாட்டேன். இப்படி எழுதி எல்லாம் வச்சுட்டு கடைசியில் பார்த்தா ஒரு தீர்மானங்களை கூட நிறைவேற்றி இருக்க மாட்டோம். எல்லாம் அந்த பேப்பர் லெவல்லே இருந்துருது. சரி, ஒவ்வொரு வருஷமும் இந்த மாதிரி தீர்மானங்கள் எடுத்து எழுதி வேற வச்சு ஆனால் ஒரு தீர்மானத்தையும் நிறைவேற்றலை. அதனால இனிமே இந்த மாதிரி தீர்மானங்களே எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி நம்ம விட்டுடுறோமா? இல்லை, கடந்த வருடங்களெல்லாம் இருக்கட்டும், இந்த வருஷம் கட்டாயம் தீர்மானம் எடுப்பேன், அதை நிறைவேற்றுவேன் அப்படின்னு சொல்லி 1ஆம் தேதி நம்ம தீர்மானங்கள் எல்லாம் எடுத்திருக்கிறோம். நானும் எடுத்திருக்கிறேன், நீங்களும் எடுத்திருப்பீங்க. ஆனால் இந்த தீர்மானங்கள் எல்லாம் என்ன ஆச்சு? தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டு கொண்டிருக்கிறதா இல்லை இன்னும் பேப்பர் லெவலில் இருக்கா? இந்த தீர்மானங்கள் எல்லாம் அப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது இல்லையா? எனக்கு கஷ்டமாக இருக்குது, உங்களுக்கும் கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்போ இந்த தீர்மானங்கள் எடுக்கிறத நம்ம நிறைவேற்றுவதற்கு கொஞ்சம் டிப்ஸ் சொல்கிறேன். எனக்கும் சொல்லிக்கிறேன், உங்களுக்கும் சொல்கிறேன். கவனமாக கேளுங்க. என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், முதலாவதாக நீங்கள் ஒரு தீர்மானம் எடுக்கிறீங்கல்ல, அதை யார்கிட்டையாவது ஷேர் பண்ணுங்க. ஒரு சப்போர்ட் சிஸ்டம் நமக்கு தேவை. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு கணவன் நான் தினமும் காலையில் 6 மணிக்கு எழும்பிடுவேன்னு ஒரு தீர்மானம் எடுக்கிறாரு அப்படின்னு சொன்னால், அதை ஒய்ஃப் கிட்ட ஷேர் பண்ணலாம். இங்கே பாருமா, நான் தினம் காலையில் 6 மணிக்கு எழும்புறேன்னு சொல்லி முடிவு எடுத்திருக்கிறேன், நான் எழும்பாட்டியும் நீ தயவு செஞ்சு என்னை எழுப்பி விட்டுருன்னு சொல்லி அவங்கக்கிட்ட சொல்லலாம். அக்கௌண்டபிளாக இருக்கணும். அப்போது ஒருவேளை கணவன் 6 மணிக்கு அலாம் அடிக்குது ஆனாலும் சோம்பல் பட்டு எழும்பாமல் இருந்தாருன்னா அந்த மனைவி எழுப்பி விடுவாங்க. ஏங்க நீங்கள் இப்படி ஒரு முடிவு எடுத்தேன்னு சொன்னீங்கல்ல, எழும்புங்க எழும்புங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் ஆஃபீஸில் வேலை பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஒருத்தர்கிட்ட 2 பேர்கிட்ட சொல்லலாம். அப்போ அவங்களும் கேட்பாங்க, என்ன 6 மணிக்கு எழும்பணும்லாம் முடிவு எடுத்தியே, நடக்குதா இல்லையா அப்படின்னு அவங்களும் கேட்பாங்க. 2ஆவதா சின்னதாக ஆரம்பிங்க. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். மனைவி எடுத்துக்கலாம். அவங்க இந்த வருஷத்தில் 10 கிலோ வெயிட் குறைக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்திருக்கிறாங்க. இதை என்ன பண்ணலாம்? ஹஸ்பண்ட் கிட்ட ஷேர் பண்ணலாம், பிள்ளைங்க கிட்ட ஷேர் பண்ணலாம், ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணலாம். ஒரு சப்போர்ட் சிஸ்டம் இதுக்கு ரொம்ப தேவை. அப்போது பெருசாக ஒரு மாதத்தில் நான் 2 கிலோ குறைச்சிருவேன் அப்படின்லாம் உடனே தொடங்காமல், ஒரு மாதத்தில் ஒரு 1/2 கிலோ, மிஞ்சி போனால் ஒரு 1 கிலோ குறைச்சி அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக போங்க. சின்னதாக ஆரம்பிச்சு போங்க. அது ஈஸி டு அச்சீவ். ஓகே. 3ஆவதா என்ன செய்யக்கூடாது தெரியுமா? சோர்ந்து போகக்கூடாது. என்ன, ஒரு மாசத்துல 1 கிலோ அப்படிதானே நான் நினைச்சேன், சின்னதாக தானே நினைச்சேன், ஆனால் ஒரு மாதம் பயங்கர டயட் கண்ட்ரோல் பண்ணியாச்சு, ஹெல்த்தி டயட் தான் சாப்பிட்றேன், அப்புறம் எக்ஸசைஸ் எல்லாம் ஆரம்பிச்சிட்டேன், ஆனாலும் ஒரு 1/2 கிலோ கூட குறையலையே, ஏறி நின்னா கொஞ்சம் கூட அந்த முள்ளு நகர மாட்டேங்குதே அப்படின்னு சோர்ந்து போயிடாதீங்க. வருஷக்கணக்காக சேர்த்து வச்சிருக்கிற அந்த ஃபேட் என்ன ஒரு மாசத்துல அப்படி நகர்ந்துமா என்ன? கொஞ்சம் பொறுமையா இருங்க. பி கன்சிஸ்டன்ட். 4ஆவது ஒரு பாயிண்ட் சொல்றேன் பாருங்க. ப்ராக்டிஸ் பிகம்ஸ் அ ஹேபிட். நீங்க செய்யணும்னு நினைச்சிருக்கிறத, ஃபார் எக்ஸாம்பிள் 6 மணிக்கு எழும்பணும்னு நினைச்சிருக்கீங்கல்ல, அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்க. தினம் நீங்க எழும்புங்க. அந்த மாதிரி அலாம பக்கத்தில் வச்சுக்கோங்க, வச்சு எழும்புங்க. நீங்கள் ஹஸ்பண்ட் 6 மணிக்கு எழும்பணும்னு நினச்சிருக்கீங்கல்ல, உங்கள் அலாம பக்கத்தில் வச்சுக்கோங்க. இன்னொரு அலாம் உங்கள் ஒய்ஃபு. இந்த அலாமை நீங்கள் தட்டி அப்படி க்ளோஸ் பண்ணிவிட்டு திருப்பி தூங்கிடலாம் அப்படின்னு நினச்சிங்கனாலும் அந்த அலாம் உங்களை விடாது. ஏன்னா நீங்கள் ஷேர் பண்ணியிருக்கீங்க அவங்கக்கிட்ட. ஓகே, இதை ஒரு ப்ராக்டிஸ் ஆக்குங்க. டெய்லி பண்ணுங்க.
சரி இன்னைக்கு வேண்டாம், இன்னைக்கு சனிக்கிழமை ஆஃபீஸ் லீவ் தானே, 8 மணிக்கு எழும்புவோம். இல்லை, டெய்லி அதை பண்ணுங்க. ஏன்னா அது ஒரு ஹேபிட் ஆயிரும். சொல்லுவாங்க 3 வாரம் தொடர்ந்து செஞ்சா அது ஒரு ஹேபிட் ஆயிருமா. அப்போ நீங்க அதை ஒரு ஹேபிட் ஆக்கணும்ல. அதுக்கப்புறம் ஹேபிட் ஆயிடுச்சுன்னு வைங்களேன், உங்களுக்கு நீங்க டைம் பேஸை பக்கத்தில் வச்சு அலாம் வைக்காட்டி கூட 6 மணிக்கு டான்னு உங்க கண்ணு தானா முழிச்சிரும். ஏன்னா அது இப்போ பழக்கமாயிடுச்சு. ஆனால் அந்த டைம் ஃப்ரேம் இருக்குல்ல, 3 வாரம் பண்ணினா ஒரு பழக்கம் ஆயிடும்னு, அது ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசப்படும். உங்களுக்கு ஒருவேளை 3 வாரம் நீங்கள் தொடர்ந்து செஞ்சால் அது ஒரு ஹேபிட் ஆகிடும். இன்னொருத்தருக்கு அது 5 வாரமாக இருக்கலாம். பரவாயில்ல, 3 வாரமோ 5 வாரமோ தொடர்ந்து செய்யுங்க. அது ஒரு ஹேபிட் ஆகிற வரைக்கும் நீங்கள் விட்டுறாதீங்க. நீங்கள் இந்த ஸ்போர்ட்ஸ் பீப்புளை பார்த்துருப்பீங்க. அவங்க ரொம்ப டிசிப்ளின்டாக இருப்பாங்க. பயங்கர செல்ஃப் கண்ட்ரோல் எல்லாம் அவங்களுக்கு இருக்கும். அவங்க இந்த மாதிரிப்பட்ட தீர்மானங்கள் எடுத்து அதை நடைமுறைப்படுத்துறதுல கன்சிஸ்டண்டாக இருந்தால் தான் அவங்களால அந்த ஸ்போர்ட்ஸ் ஃபீல்டில் ஷைன் பண்ண முடியும். பைபிளில் ஒரு வசனம் இருக்குது, வாசிக்கிறேன். 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 25வது வசனத்தில் என்ன போட்டிருக்குன்னா, பந்தயத்துக்கு ஓடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் இச்சையடக்கமாய் இருப்பார்கள். அப்படின்னா எல்லாத்துலேயும் செல்ஃப் கண்ட்ரோலாக இருப்பாங்களாம். அதாவது அவங்க காலையில் எழும்பி குறிப்பிட்ட நேரத்தில் எழும்பி கிரவுண்டில் போய் ஓடுவாங்க, எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணுவாங்க. அப்புறம் அவங்க என்ன ஒரு கேமுக்காக என்ன ஒரு ஸ்போர்ட்டில் மேலே வரணும் அப்படின்னு நினச்சி இருக்கிறாங்களோ அதை பயிற்சி பண்ணுவாங்க. அப்புறம் அவங்களுடைய சாப்பாடெல்லாம் அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. கண்டதையும் சாப்பிட மாட்டாங்க, ஜங்க் ஃபுட்டெல்லாம் சாப்பிட மாட்டாங்க. அதில் ஒரு ஒழுங்கு இருக்கும். அப்புறம் அவங்களுடைய தூக்கம் அதுலேயும் அவங்க ஒரு ஒழுங்கு வச்சுப்பாங்க. இத்தனை மணி நேரம் தூங்கணும், இத்தனை மணிக்கு தூங்க போகணும், இத்தனை மணிக்கு எழும்பணும், அப்படியெல்லாம் ரொம்ப ஒழுங்காக இருக்கும். இப்படியெல்லாம் அவங்க இருந்தால் தான் அவங்களுடைய ஸ்போர்ட்ஸ் ஃபீல்டில் அவங்க ஷைன் பண்ண முடியும். ஸோ இந்த பைபிள் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த ஓட்டப்பந்தய வீரர்களை இப்படி சொல்லி நீங்கள் ஸ்பிரிச்சுவலாக வளருவதற்கு அவங்கள கம்பேர் பண்ணி சொல்லப்பட்டிருக்கு. ஸ்பிரிச்சுவலாக வளருவதற்கு இப்படி நீங்களும் எல்லாவற்றிலேயும் இச்சையடக்கமாக இருக்க வேண்டும். அதை தாங்க அழகாக கம்பேர் பண்ணி சொல்லப்பட்டிருக்கு. ஸோ உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தீர்மானங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அதை நடைமுறைப்படுத்துங்க. அதில் கன்சிஸ்டண்ட்டாக இருங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அப்போ அது ஒரு ஹேபிட் ஆயிரும். அப்போ தானாக செஞ்சுட்டே இருப்பீங்க. நீங்கள் சின்னதாக ஆரம்பிங்க, சோர்ந்து போயிடாதீங்க. இப்படியெல்லாம் நீங்கள் இருந்தீங்கன்னா நிச்சயமாகவே நீங்கள் எடுக்கிற புது வருட தீர்மானங்கள் பேப்பரோடு நின்று விடாது. உங்களுடைய வாழ்க்கையில் அது நடைமுறைப்படுத்தப்பட்டு கொண்டே இருக்கும். இந்த டிப்ஸ் எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் ட்ரை பண்ணி பாருங்களேன். நிச்சயம் உங்களுக்கு அதில் ஒரு வெற்றி கிடைக்கும். காட் பிளஸ் யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம நிறைய பேர் இந்த ஒரு காரியத்தில் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு தான் இருக்கோம். நியூ இயர் ரெசல்யூஷன்ஸ் எடுக்கிறது, அப்புறம் அது ஒன்றுமே பண்ண மாட்டோம். அதனால நிச்சயமாக நான் கொடுத்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் நிறைய பேருக்கு நீங்கள் இதை ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே, அது மட்டும் கிடையாது, இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.